குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு ஃபன்னி ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷேர் இட். கல்யாணம் ஆன புதுசில் நான் வந்து என் ஹஸ்பண்ட் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன். ஸோ வி ஹட் ஜஸ்ட் மூவ்ட் இன் டு அ நியூ ஹோம். அப்போது ஃபர்னிச்சர்ஸு அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தோம். அப்போது வி வென்ட் டு ஒன் ஆஃப் த ஃபர்னிச்சர் ஷாப்ஸ். அங்கே வீட்டில் வைக்கிறதுக்காக ஒரு பூத்தொட்டி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வி காட் இதோ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த தொட்டியை வாங்கினோம் நாங்கள். ஸோ வாங்கிட்டு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கிட்டு வந்து இதை வீட்டில் வச்சுருந்தோம். ஒரு 2-3 நாள் கழித்து நான் தற்செயல இந்த தொட்டியை பார்க்கும்போது பயம்னா பயம், அவ்வளோ பயம் வந்துருச்சு. ஏன்னு கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இதில் வந்து பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்னை பார்த்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு, தலையிலேருந்து ஒரு ரெக்கை, அப்புறம் பெருசாக மீசை இப்படிலாம் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு பயம்னா பயம், சரி பயம். பார்க்கும்போதெல்லாம் ஒரே பயமாக இருந்துச்சு. ஐயோ! அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அந்த பயத்தை எப்படியோ சமாளிச்சிட்டேன். அப்புறம் 4ஆவது நாள் என் ஹஸ்பண்ட்ட சொல்லி இதை நம்ம வாங்கின கடையிலேயே போய் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தானே இருக்குது, இந்த தொட்டிக்கு என்ன குறைச்சல் அப்படின்றாங்க. இல்லை போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அன்றைக்கி மத்தியானமோ அதுக்கு அடுத்த நாளோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் ஒன்று வாசித்தேன். ஐ saw Satan fall like lightning from the sky அப்படின்னு. ஸோ அந்த வசனம் வாசித்த உடனே எனக்கு எங்கேருந்து தான் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் வந்துச்சுன்னு தெரியல. இருந்த பயம் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லீவ் அஸ் ஆல் வித் அ verse. I saw Satan fall like lightning from the sky. பிசாசானவன் நமக்கு முன்பாக விழுந்து போனவன். அவன் என்ன பயங்களை கொண்டு வந்தாலும் பயப்படாதீங்க. அவன் சொல்றதெல்லாம் வெறும் பொய் தான். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே உண்மையானது, நிரந்தரமானது. See you again next time. Bye.